Hi friends, welcome to the channel. So இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையில இப்போ எந்திரிச்சிருந்து என்னென்ன செய்ய போறோம் இன்க்ளூடிங் டாக்கோ ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு vlog. நைட் இப்போ 7 மணி ஆகுது. நான் இப்போ போய் தூங்க போறேன். ஸோ இங்கே பாருங்க, இது சென்டர் நான் லோடிங் பண்ண இடம் ஓகேங்களா. ஸோ 12th அன்னைக்கு நான் லோடிங் பண்ணியிருக்கேன். ஸோ 45 hours பிரேக்கு அது முடிச்சுட்டு நான் இப்போ இந்த இடத்துல அன்லோடிங் பண்ணணும். என்ன டேட் 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 ஓகேண்ணா. டைம் 5:30 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டைம் இருந்துச்சுன்னா 5:30 to 9 அப்படிலாம் கொடுப்பாங்க. டைம் இல்லை, நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டைமில் நீங்கள் அன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5:30 நான் நம்ம 5:15க்குலாம் நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஸ்பாட்டு. இது ஜெர்மனி ஓகேண்ணா. ஸோ நியூ ஃபெரான் அப்படிங்கிற பிளேஸு. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரக்கில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ வெளியே வின்டர் டைம் உங்களுக்கு தெரியும். இப்போ 3 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கேன். நம்ம உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ஹீட்டர் இருக்கணும். குளிரில் நம்மளால் தூங்க முடியாது, ஹீட்டர் கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா. அப்படி காலையில் வரைக்கும் ஹீட்டர் ஓடணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வண்டியில் ஏர் ப்ரெஷர் கரெக்டான அளவு மெயின்டைன் ஆகணும். பேட்டரி லெவல் குறையாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா. அப்படி பேட்டரியும் ஏர் ப்ரெஷரும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஐலிங்கில் ஓட விட்டுட்டு நம்ம ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்க போயிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி வண்டியில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் ஓகே. நான் இந்த மோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரக் டூர் போடும்போது காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, இப்படி ப்ரெஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாறும் ஓகேங்களா. ஸ்க்ரீன் மாறும்போது இதில் பேட்டரின்னு மார்க் பண்ணியிருக்குல்ல, ஸோ பேட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ 27.4 இருக்குது. நம்ம 28 வச்சிடுறோம் அப்படின்னா நமக்கு காலில் வரைக்கும் ஹீட்ரு ஓடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு கம்மியாக இருந்தால் ஹீட்ரு சீக்கிரமே ஆஃப் ஆகிடும். ஸோ பேக் வந்துடலாம். இப்போ இதை இந்த ஸ்க்ரோல் பட்டன் இது உங்களுக்கு தெரியல, உருட்டுறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், டேர்ன் ஆகுதா. ஸோ இங்கே டேர்ன் ஆகும்போது இங்கே மாறும். நம்ம சப்ளை ப்ரெஷர் பார்க்கணும். சப்ளை ப்ரெஷர்னால் நம்ம ஏர் டேங்கில் இருக்கிற ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் ஓகேங்களா. ஸோ 8.4 பார் இவ்வளோ தான் 11% தான் இது இருக்கும். தேர்ட் ஒன்னில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே 8.4 அது யூஸ்வலாக வரும் ஓகேங்களா. சம்டைம்ஸ் ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா 6 கீழே போச்சுன்னா நம்ம வண்டியை மூவ் பண்ண முடியாது, ஃபுல்லாக ரெட் கலர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேரிங்கை மேலே தூக்கி விட்டுடலாம் ஓகேங்களா. ஸ்டேரிங் இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா சைடில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் இருக்குது, இது அன்லாக் பண்ணுறது. இது அன்லாக் பண்ணால் அந்த மாதிரி சவுண்ட் வரும், புஷ்ஷுன்னு. இப்போது ஏர் ரிலீஸ் ஆகுது. இதை அப்படியே தூக்கி இதை அப்படியே அந்த பக்கம் மேலே சாய்ச்சி விட்டுட்டு திருப்பி அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேரிங் இப்படியே நின்றுடும் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படி எட்டிட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ். 28 வந்துச்சுன்னா நான் வண்டி ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளோட பெட்டு ரெடியாக இருக்குது ஓகேண்ணா. ஸோ இது அப்படியே படுக்க வேண்டியது தான். ஏன்னா கீழே பெட்ஷீட்லாம் எதுவும் இல்லை ஓகேண்ணா. ஸோ போர்வை மட்டும் தான், போத்திக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுக்கு நான் டவல் மட்டும் விரிச்சிட்டு நான் அப்படியே படுத்துருவேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பேட்டரியோட லெவல் 28 வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ அது போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதான் ஹீட்டர் சுவிட்சு. இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 22 வந்துடும். இது நம்ம ஹையில் வைக்கணும். ஸோ ஹையில் வச்சா தான் சூடாக காற்று வரும் ஓகேங்களா. ஸோ ஹை இதில் ஃபேன் ஸ்பீட் செட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ பேசிக்காக என்ன ஃபேன் ஸ்பீடோ அவ்வளோதான் வரும். காலையில் எந்திரிச்சிட்டோடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த ப்ளாகில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நேற்று நைட் சொல்லியிருந்த மாதிரி ஸோ இப்போ கிளம்ப போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் டாக்கோ ஸ்டார்ட் பண்ணல. ஸோ உங்களுக்காக வெயிட்டிங்க பண்ணலாமா. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை மெயின் ஸ்க்ரீனு டைம் எல்லாம் காட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் டிரைவர் 1 இருக்கும். டவுன் பட்டன் கொடுத்தா வெஹிக்கிள் வரும். அடுத்தது என்ட்ரி டிரைவர் 1 ஓகே. என்ட்ரி டிரைவர் 1ல் போய்ட்டு ஓகே கொடு. பிகின் கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரி கோட் செட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது பிகின் கண்ட்ரி தரணும், டேவை க்ளோஸ் பண்ணும்போது எண்டு கண்ட்ரி தரணும்.
அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டேட்டும் டைமும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்ட்ரி கோடான இப்போ நான் வந்து ஜெர்மனில் இருக்கேன், இங்கே வந்து டின்னு கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரி கோட் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே பேக் வந்து மெயின் மெனுவில் வந்து வெளியே வந்துட வேண்டியது தான். இப்போ வந்து டேக்கோவில் வந்து ரெஸ்ட் மோடில் இருக்குது. இப்போ நான் அதர் ஒர்க் மோடுக்கு மாற்றுறேன். இந்த டேக்கோவில் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, டிரைவர் 1 இந்த அப்படின்னா நம்ம டிரைவர் 1ல் வந்து அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதர் ஒர்க் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 2 டிரைவராக இருந்தீங்கன்னா 2 டிரைவருக்கான அந்த 2வது பட்டனையும் இங்கே ப்ரெஸ் பண்ணி அதர் ஒர்க் மாற்றணும். ஸோ அவ்வளோதான் டேக்கோட ஒர்க்கு. ஸோ செட் பண்ணியாச்சு. காலையில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வண்டி மூவ் பண்ண வேண்டியது தான். ஆல்ரெடி நம்ம வந்து கிளம்புறது லேட் ஆகிடுச்சதுனால வந்து நம்ம வீடியோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்து இப்போ வந்து டெஸ்டினேஷன் பேசி கிளம்பி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. ஸோ கம்பெனிக்கு ரீச் ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிக்னலில் வந்து நீன்ட்டு இங்கே சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு க்ரீன் கலரில் வந்து சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் வந்து நேராக போகிறவங்களுக்கு நமக்கு மேலே டாப்பில் வந்து சென்டராகவே டாப்பில் இருக்கும். நம்ம அந்த சிக்னல் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து லெஃப்ட் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கான சிக்னல் வந்துருச்சு. இந்த வந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி கம்பெனிக்குள்ளே போக வேண்டியது தான். நமக்கு உள்ளே போனோன்னா நிறைய ஒர்க் இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார்டன் ரிமூவ் பண்ணோம், பெல்ட்டு ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேம்புக்குள்ளே வந்து கரெக்டாக வண்டி உள்ளே பார்க் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இந்த பெல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோம். ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது போய் என்னென்ன பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த வந்து ஆஃபீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, பியூரோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியூரோ போயிட்டு நம்ம கொண்டு வந்த சிஎம்ஆர் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கேட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த கேட் நம்பரில் நம்ம வந்து கரெக்டாக வண்டி போய் அங்கே பார்க் பண்ணணும். போயிட்டு தான் இந்த வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பியூரோ எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இங்கே இருக்கிற பில்டிங் தான் பியூரோ இருக்குது. நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறதால எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கவரும் இந்த சிஎம்ஆரும் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் தரணும். இதுதான் நமக்கான ஆஃபீஸு. இங்கே வந்து நம்ம கொண்டு வந்திருக்க சிஎம்ஆர் அங்கே கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஸோ அவங்க வந்து கேட் நம்பர் நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே வந்து ஒரு பர்சன் அங்கே போயிட்டு நம்ம வந்து சீரை லாக் பண்ணுறேன் அன்லாக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 41. ஓகே, சீல் கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ராம்ப் நம்பர் 41 போகலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து ரேம்ப் வருது. இவங்க கம்பெனிக்கான ரேம்ப்ஸ் தான் வந்து லெஃப்டில். டர்ன் பண்ணி ட்ரெயிலர் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் எடுக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் போகணும். ரிவர்ஸில் வண்டி பார்க்குறீங்களா?
ரேம்ப் 40 ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அப்படியே நிலவு பார்த்து நம்ம வண்டியை ரேம்பில் விடுறதுக்கு முன்னாடி பேக் சைட் டோரை திறந்து விடணும். ஹலோ, நமக்கு நிறைய வேலை இருக்குங்க. இந்த சீலில் வந்து ரோப்பை ரிமூவ் பண்ணோம். ரோப்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து கர்டன் சைட்லேயும் வந்து பிரிக்க முடியும். வந்து லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்த உடனே நமக்கு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ இன்றைக்கி எப்பவும் போல் வந்து லேட்டாக தான் வருவான். எப்போவும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணும்போது தான் வந்து டோரே திறப்பானுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தா வந்து காலையிலேயே வந்து முதல்ல நமக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கான் டோர் திறந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்யணும். இந்த ரோப்புக்கு வந்து டிஐஆர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா, இது வந்து முக்கியமான ஒரு சில கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோடிங் பண்ணுற பாயிண்ட்லேயே வந்து அதை ஏற்றி அதுக்கு ஒரு சீரோனை போட்டு அமுச்சிடுவாங்க. இது வந்து அன்லோடிங் பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம இந்த ரோப்பை வந்து நம்ம கட்டக்கூடாது. ரோப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கூடவே வந்து இந்த கிளிப்பும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கர்ட்டனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கர்ட்டனோட இந்த 2 பக்கம் லாக்கே ரிலீஸ் பண்ணிடணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஒரு லாக் கொடுக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேலேருந்து தூக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கர்ட்டன் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் பேக்லேயும் நான் இன்னொரு கூட்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து டைம் இல்லாத காரணத்தால் என்னால் டக்குன்னு வந்து நான் வேலையை செய்யணும். ஸோ என்னென்ன ஒர்க்கெலாம் செய்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேண்ணா, ஸோ இப்போ வந்து சைடில் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டேன்னா நம்ம வண்டியை ரிவர்ஸ் விடும்போது டோர் வந்து லாக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இன்னொரு சைடில் லாக்கு. இதை வந்து கீழே ஒரு ஓப்பன் லாக் டைப் இருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் அதேமாதிரி மேலேருந்து கீழே மேலே தூக்கணும் அப்படின்னா இதுவும் வந்து வெளியே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கர்ட்டன் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒர்க்காக வந்து நம்ம வந்து அந்த கிளிப்பை ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு சைட்டை வந்து ரேட்செட் வந்து லாக் பண்ணியிருப்பேன். நான் எப்படி ரேட்செட் அன்லாக் பண்ணுறது பாருங்கள். இப்போ பேக் சைட்லேருந்து நான் வந்து 2 ரேட்செட் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது ஏன்னா வந்து டோரை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது அவனுங்க வந்து என்ன ஒர்க் பார்க்கணுமோ அதை பார்த்துப்பானுங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ரேட்செட்லாம் வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியை ரிவர்ஸ் பண்ணோம்.
இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து ரிவர்ஸ் பண்ணி அந்த ரேம்போட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒர்க்காக வந்து அந்த கேபிள்லாம் எடுத்து விட்டுருந்தோம்ல. ஸோ இப்போ அந்த கேபிள்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நம்ம அதுக்கான இடத்துல வந்து ரோல் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பெல்ட்டெல்லாம் வந்து நம்ம கூட ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இருக்கிற கூட்ஸை வந்து அவங்க அன்லோட் பண்ண முடியும். எப்போவும் கர்ட்டனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது முன்பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பெல்ட்டு கிளிப்பத்துலேருந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கங்கே நடுவில் வந்து சிக்காமல் கண்டினியூஸாக வந்து அட்லீஸ்ட் ஒரு கால்வாசி வந்து வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பித்து நம்ம வந்து இந்த பெல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேச்செட் ரிமூவ் பண்ண போகிறோம். ரேச்செட் ரிமூவ் பண்ணோம் வந்து கிராஸில் இருக்கிற அந்த அலுமினியம் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரேச்செட்டை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் அலுமினியம் ஃப்ரேமாக மாட்டி வச்சிடலாம். இந்த பெல்ட்டை வந்து வந்து இது பிடிச்சி இழுத்து மேலே லாஸ்ட் வைக்க ஒரு தட்டினா இது ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இது. அந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து முன்பக்கமாக வந்து ரேச்செட் இழுத்தோம் அப்படின்னா உள்ளே ரோல் ஆகிருக்க கேபிள் வந்து அந்த பெல்ட் வந்து ஈஸியாக ரோல் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ரேச்செட்டை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பக்கம்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ஸ்டாச்லாம். இப்போ அந்த பக்கம் போயிட்டு இப்போ நம்ம பெல்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த அலுமினியம் ஃப்ரேமுக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. ஸோ அதை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எங்கே இருந்ததோ அங்கேயே மாட்டிட்டு ஸோ நம்ம வந்து அப்படியே வெயிட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் அவன் வந்து அன்லோடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். ஓகே, அந்த ஃபுல் அன்லோடிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பெல்ட் அதுக்கு உள்ளத்துக்கு பண்ணோம். இந்த வந்து இந்த கார்ட்டனை க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கேபிள் இருக்குல்ல இதை ரோல் பண்ணி இங்கே ரோல் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு அடுத்த ஒர்க்கு முடிச்சு தான் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ போய் முதல்ல ஒரு டீ சாப்பிடுவோம். ஸோ இப்போ டீ வேண்டாம், காஃபி போட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு டைம் இல்லை. டக்குனா அவன் முடிச்சிட்டான், அவன் மிஷினில் டக்குன்னு இறக்கிடுவான். முடிச்சிட்டான்னா நமக்கு வேலை அதிகமாகிடும். டீ போட்டுட்டு திரும்பி போய் இறங்கி போயிட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பால் காஞ்சிக்கிட்டுருக்கு. லெட்ஸ் சீ. நம்ம காஃபி ரெடி. ஓகேங்களா? ஸோ இதால் வந்து லாஸ்ட்டு காஃபி. இனிமேல் சம்பளம் வாங்குற வரைக்கும் காஃபி தூள் வாங்க முடியாது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம வந்து கம்பெனிக்கு ஒரு மெசேஜ் போடணும். அது எப்படின்றத பார்க்கலாம். அப்பொழுது சொல்லிகிட்ருக்கேன், ஒன்றும் போடல. பாருங்க, தினமும் காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம வந்து இந்த டிரைவர் மெசேஜ் போட்டுடணும். ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேம்ன்றதுல டிரைவரோட பேர் போடணும். வெஹிக்கிள் நம்பர் ஆல்ரெடி ஃபீட் ஆகிருக்கும். நான் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரைவல் அன்லோடிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நான் 6 மணிக்கு இங்கே ரீச் ஆனேன். ஸோ எத்தனை மணிக்கு அங்கே போய் நம்ம ரீச் ஆகுமோ அந்த டைம் போட்டுக்கலாம். ரிமைனிங் டிரைவிங் டைம் நீங்கள் வந்து கிளம்புன இடத்துலேருந்து இங்கே வர வரைக்கும், அதாவது அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம் ஆகிருக்கோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள உங்களோட டிரைவிங் டைமை அதில் வந்து சென்ட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணோம்.
அதாவது நான் வந்து காலையில் 5:15 ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டிரைவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 13 மணி நேரம். ஸோ ஸ்டார்டிங் 5:15லேருந்து நம்ம 13 மணி நேரத்தை சேர்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எனக்கு 6:15க்கு முடியுது. ஸோ அதனால் நான் வந்து 6:15 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். ரைட் சைடில் உள்ள காலத்தில் எம்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த எம்டிஸ்னால் நம்மக்கிட்ட வந்து பேலட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம அதனால் வந்து என்கிட்ட எத்தனை எம்டி பேலட் இருக்குதுன்னு வந்து கம்பெனி கேட்டிருக்கு. என்கிட்ட எம்டி பேலட் வந்து 10 இருக்குது, 15 இருக்குன்னா நான் வந்து 15 எம்டி பேலட் இருக்குதுன்னு போடலாம். இப்போ என்கிட்ட வந்து பேலட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நோ எம்டி பேலட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து லோடிங் எய்ட்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கேட்குது. எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னா பெல்ட்டு, ரேட்செட்டு, நம்ம வந்து கார்னர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக்கு, இல்லை வந்து கூட்ஸுக்கு கீழே போகிற மேட்டு, இதை பற்றிலாம் கேட்குது. என்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வேணால் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா. ஸோ முடிஞ்சு சென்ட் மெசேஜ் கொடுத்துருந்தா இந்த மெசேஜ் கம்பெனிக்கு போயிடும். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஏதாவது கரெக்ஷன் தான் சொல்லுவாங்க நமக்கு. இப்போ நமக்கு பிகின் அன்லோடிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ பிகின் அன்லோடிங் கொடுத்துட்டோன்னா அவங்க டெஸ்பேச்சர் வந்து பார்த்துப்பாங்க. அன்லோடிங் பண்ணுறாங்களா, ஓகே பண்ணுறாங்க, ஓகே ரைட் அப்படின்னு விட்ருவாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து காலையில் வேலை. அப்புறம் இங்கே வந்து வந்ததுக்கு நம்ம இன்னொரு வேலை என்ன பண்ணோம்னா, நம்மளோட ஆக்சுவலாக வந்து அந்த ஷீட்டில் எழுதணும். ஓகேங்களா. எந்த ஷீட்டு நான் ஏற்கனவே சொன்ன ஜேர்னி ஃபார்ம் அதில் வந்து எழுதணும். நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் எழுதும்போது மிஸ்டேக் ஆகிடுது. அதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ் வேஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக நான் வந்து இங்கே போட்டேன். சரி, நம்ம காஃபி ஆறுது. ஓகே கைஸ், நம்ம வந்து இது முடிச்சுட்டு ஓகேங்களா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் பிரேக். ஓகேவா. சரி, நம்ம கீழே போய்ட்டு அவன் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கான்னு பார்த்து நம்ம டக்குனு முடிச்சிடலாம். நமக்கு வேலை முடியும். நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போயிட்டு. ஓகேங்க, அவங்க வந்து பாதி தான் எடுத்திருக்காங்க, இன்னும் மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு அந்த டிஐஆர் கேபிளை வந்து ரோல் பண்ணி அந்த இடத்துல வச்சுருவோம். அதுக்கு வந்து இந்த டோரை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணோம். இந்த டிஐஆர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஹோல்ஸ்லாம் வந்து சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான இடத்துல வந்து ரோல் பண்ணி வைக்கணும். இங்கே வந்து ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ரோல் பண்ணி வைக்கணும். அப்படி ரோல் பண்ணும்போது வந்து ரொம்ப சிக்காகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு சிக்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக கீழே ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மேலே ஏறி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டி வைக்கலாம். ஓகேங்களா. மேலே ஏறோம் பார்த்திங்களா. ஸோ இங்கே தான் வந்து இதை வந்து ரோல் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா கேமரா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ரோல் பண்ணி வச்சுருக்கதை நான் வந்து ஃபோட்டோ மாதிரி போட்டு விட்றேன். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே தேங்க்யூ. இப்போ வந்து அவங்க வந்து முக்கால்வாசி வந்து அன்லோடிங்கை முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கீழே தொங்கிட்டு இருக்கிற அந்த பெல்ட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்து ரோல் பண்ணி அதுவும் சிக் எதுவும் இல்லாமல் நம்ம ரோல் பண்ணி உள்ளத்துக்கு வைக்கணும். ஒர்க்கை முடிச்சோன்னா பெல்ட்டெல்லாம் தூக்கி உள்ளத்துக்கு போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து கிளம்ப வேண்டியது தான். நண்பர்களே, நமக்கு வந்து அன்லோடிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து அன்லோடிங் முடிச்சாச்சுன்னு ஒரு வந்து மெசேஜ் போட்டாச்சு. ஸோ நண்பர்களே, நமக்கு வந்து அடுத்த ஆர்டர் போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 hour கிட்ட காட்டுது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்படியே வந்து கேமரா வந்து ரெக்கார்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. நம்ம வந்து போகிற வழியில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது பேசுவோம். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே போய் பேசுவோம். சரிங்களா. ஓகே. ஆர்டர்ஸில் வந்து பாருங்கள். ஸோ வந்து ட்ரெய்லர் சேஞ்ச் நம்ம வந்து ட்ரெய்லர் மாற்றணும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இங்கே ட்ரெய்லருக்கு பண்ணேன். ஸோ இப்போ வந்து ட்ரெய்லர் டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து புது ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை வந்து புல் பண்ணியிருக்காங்கல்ல, இதை வந்து புஷ் பண்ணோம். ஓகே. இப்படி வந்து இந்த கேபிளை வந்து ரோல் பண்ணணும். இது ரெண்டு ஒன்றா இணைச்சி